ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமையே தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அதை ஓப்பன் பண்ணி நீங்க எல்லா கதையும் கேட்கறதுக்காக தான். ஸோ நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லாமே அற்புதமான கதைகள். அது எல்லாமே மிஸ் பண்ணாம இங்க கேட்கறதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோல இருக்கக்கூடிய ஒரு சிறுகதை தான் கேட்க போறோம். அந்த கதையை கேட்டுட்டு உங்க ஒப்பீனியனை இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஓகேவா? சோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு கதை சிவசங்கர் அவர்கள் எழுதிய பயணம் அப்படிங்கிற அற்புதமான ஒரு சிறுகதை கேட்க போறோம். சோ மன உணர்வை அச்சு அசல வெளிக்கொணரும் ஒரு பயணம். சோ பயணம் அப்படிங்கிறது அதாவது டிராவல் பண்றது அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு பிடிக்கும். அது பயணம் போயிட்டு இருக்கிறப்போ நாம இசைஞானி இளையராஜா பாட்டை கேட்டுட்டே பயணம் பண்றது சில பேர்த்துக்கு அல்ல, பல பேர்த்துக்கு பிடிக்கும். சில பேர்த்துக்கு பஸ் பயணம் பிடிக்கும், சில பேர்த்துக்கு ரயில் பயணம் பிடிக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம். ஸோ அது நம்ம ரிலாக்ஸ் கொடுக்கும், மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். ஸோ வெளியே வேடிக்கை பார்த்துட்டே போகலாம். அதே மாதிரி இந்த ஜன்னலோரம் சீட்டு கிடைச்சதுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அப்படி ஒரு பயணம் ஒரு பொண்ணுக்கு கிடைக்குது. ஆனா அந்த பயணம் அந்த பொண்ணுக்கு இனிமையாக சந்தோஷமாக இருந்ததா? அந்த பயணம் சம்பந்தப்பட்ட அதே மாதிரியான ஒரு நேர்மறையான ஒரு எண்ணம் அந்த பொண்ணுடைய அம்மாவுக்கு இருந்தது. அந்த 2யும் இணைக்கக்கூடிய ஒரு பயணமாக இந்த கதை இருந்தது. ரொம்ப மனசை டச் பண்ணக்கூடிய ஒரு கதை. ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஸ்டோரி. கேட்கலாமா? சிவசங்கரியின் பயணம். அம்மா இன்னும் பதில் சொல்லவில்லை. கிளம்பட்டுமாமா என்று 4 தரம் கேட்டும் அனுமதி கிடைத்தபாடில்லை. கட்டி வைத்திருந்த சாமான்களை புரட்டி புரட்டி பார்த்து, எல்லாம் எடுத்து வச்சாச்சா என்று கேட்டுக்கொண்டே இருந்தாள் அம்மா. டூத் பிரஷ் முதல் துண்டு வரை லிஸ்ட் போட்டு எடுத்து வைத்ததை கிட்டத்தில் இருந்து பார்த்த பிறகும், அது இருக்கா, அதை எடுத்து வச்சுக்கிட்டியா என்று கேள்வியாகவே வெளியிட்டு கொண்டிருந்தாளே தவிர, சரி போயிட்டு வா, நல்லபடியா போயிட்டு வாமா என்று வழி அனுப்ப இன்னும் அம்மா தயாராகவில்லை. நான் சின்ன பெண்ணா என்ன? இல்லை, இன்றுதான் முதலாக வெளியூர் போகிறேனா? அல்லது அம்மாதான் இப்படி இருப்பு கொள்ளாமல் தவிக்கிற ரகமா? எதுவுமே இல்லை. பெரிய இன்ஜினியரிங் கம்பெனியின் விற்பனை பிரிவில் அதிகாரியாக இருப்பவளுக்கு பிரயாணமும் மூட்டை முடிச்சு கட்டுவதும் அன்றாட நியதியாகவே ஆகிவிட்ட விஷயம். அம்மாவுக்கு மட்டும் அது தெரியாதா என்ன? நன்றாக தெரியும். மெட்ராஸுக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்துவிட்ட 2 மாசத்தில் ஒரே ஒரு முறை பெங்களூர் சென்று வந்ததை தவிர வேறு எங்கும் பயணிக்காவிட்டாலும் ஹைதராபாத்தில் இருந்த வருஷங்களில் பழகி படிந்தே போய்விட்ட இந்த வாழ்க்கையை வெகு சுலபமாக சிரமம் என்று ஏற்றுக்கொண்டு விட்டவள் தானே அம்மாவும். என்னம்மா, நான் வரட்டுமா? இந்த முறையும் கேள்வியே காதில் விழாதவள் போல அம்மா சமையலறையை பார்க்க நடக்க துவங்கிய பின் சட்டென்று திரும்பினாள். நீ வேணா போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடுறியா? தயிர் சாதத்தை அப்பவே பிசைஞ்சு வச்சதுல புளிக்குமோன்னு தோணுது. கொஞ்சம் பாலை விட்டு அதுல. நான் சிரித்தேன். வேண்டாமா, நாளையாச்சு. தெரு முக்குக்கு போயிட்டா ஆட்டோ கிடைக்கும். சரி, நான் கிளம்பட்டுமா? சித்த இரேன், எதையோ மறந்துட்ட மாதிரி தவிப்பா இருக்குடி. எத்தனை யோசித்தாலும் நினைவுக்கு வரப்போவதில்லை அம்மாவுக்கு. அப்படியே வந்தாலும் நீ சொல்ல போவதில்லை அம்மா. ஏன் தெரியுமா? நீ ஒன்றையுமே மறக்கவில்லையே. இதோ உன் நாக்கு நுனியில் இருக்கிறது அந்த விஷயம். அது எனக்கா தெரியாது. சொல்ல விரும்புவதை அம்மா சொல்லாமலே விட்டால் கூட தேவலை போற தோன்றியது. சொல்லிவிட போகிறாளே என்று பயமாக கூட இருந்தது. குனிந்து பெட்டியை தூக்கி கொண்டேன். வார்த்தைகளை வெளியில் விட்டு காற்றில் கலக்க வைத்து காது வழியாக என் மனசுக்குள் நுழைந்துதான் உன் உணர்வை எனக்கு புரிய வைக்க வேண்டுமா அம்மா? எனக்கு அந்த நினைப்பே இல்லை, அந்த ஆர்வம் கிடையாது என்பதா உன் எண்ணம்? உன் முகபாவத்தில் உன் ஒரு பார்வையில் மனசை பார்த்துவிட முடிகிற எனக்குமா இப்படி நினைவூட்டுதல் தேவை என்று தவித்து தயங்குகிறாய்? கண்ணை மறைத்த நீர்த்திரையை அம்மா பார்த்துவிட போகிறாளே என்று உடனே தலையை தலைத்து கைகடிகாரத்தில் மணியை பார்த்தேன். மணி ஆயிடுத்துமா, நான் வரேன், நீ ஜாக்கிரதையா இரு. இருட்டின் அப்புறம் வெளியே போறதானா ஆயாவை அழைச்சுக்கிட்டு போ, தனியா போக வேண்டாமா? சாமான்களுடன் தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பித்த போது கதவருகில் அம்மா நின்று பார்ப்பதை உணர முடிந்தது. நேரமாகிவிட்ட தினுசில் ஓட்டமும் நடையுமாக தெருமுனையில் நின்று கொண்டிருந்த ஆட்டோவில் உட்கார்ந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வண்டியை விடச் சொன்ன போது பதற்றமாய் இருப்பது புரிந்தது எனக்கு. திருச்சி செல்லும் தனியார் பஸ்ஸில் ஏறி ஜன்னல் பக்கம் இருந்த சீட்டில் சாய்கையில் கூட அந்த படபடப்பு குறையவே இல்லை எனக்கு. அம்மாவை பேச விட்டு இருக்கலாமோ? போற வழியில தானே நம்ம வீடு இருக்கு,
அந்த வழியாதானே பஸ் போகும் என்று தானே கேட்க நினைத்தாய் அம்மா என்று பளிச்சென்று கேட்டிருக்கலாமோ? கேட்டிருந்தால் அம்மாவை நேருக்கு நேராய் பார்த்து அந்த வார்த்தைகளை பேசும்போது அவள் கண்களில் பீரிட்டு வரும் நீரை காண வேண்டியிருந்திருக்கும். தவிர ஆமாம் என்று சந்தோஷமாய் தலையாட்டுவதோ, திரும்பி வந்த பிறகு தொலைவில் இருந்தாவது வீட்டை பார்த்த விவரத்தை தெரிந்து பேசி மகிழ்வதோ சாத்தியமா என்ன? இல்லை, நிச்சயமாக அது சாத்தியமில்லை. அந்த வீடும் அதில் கிடைத்த அற்புத வாழ்க்கையும் அலாதியானவை, நினைவுகள் மகிழ்ச்சியானவை. ஆனாலும் அத்தனை சந்தோஷமும் பரவசமும் நிம்மதியும் அப்பாவோடு மறைந்து போனதுதானே நிஜம். இப்போது நினைத்து பார்க்கையில் இந்த உணர்வுகளை தாண்டி முட்டிக்கொண்டு முன்னால் வருவது ஏதோ ஒரு ஏமாற்றமும் இருப்பதை தொலைத்த ஒரு தவிப்பும் தான். இத்தனைக்கும் அது சொந்த வீடு கூட இல்லை. அப்பாவுக்கு மெட்ராஸில் இருந்து மாற்றலான போதுதான் அங்கு போக வேண்டி இருந்தது. நான் ராஜஸ்தானி மிலானி காலேஜில் 3வது வருடம் இன்ஜினியரிங் படித்துக் கொண்டிருந்த போது அம்மா லெட்டரில் இந்த மாற்றல் விபரத்தை எழுதியிருந்தாள். கிராமமும் இல்லாத நகரமும் இல்லாத அந்த ஊரின் பேங்க் கிளையில் அப்பா கேஷியராக பொறுப்பேற்று இருந்தார். ஊருக்குள் இல்லாமல் தாண்டி கொண்டு சென்ற தேசிய நெடுஞ்சாலையில் இருந்தது சின்னஞ்சிறிய அந்த வீடு. அம்மாவும் அப்பாவும் மட்டுமான சிறு உலகத்தில் அங்குதான் எத்தனை எத்தனை சந்தோஷ சிலிர்ப்புகள். குடித்தனத்தை மாற்றி அங்கு குடியேறின பிறகு 6 மாசம் கழித்துத்தான் என்னால் லீவில் ஊருக்கு போய் வர முடிந்திருந்தது. கதவில் சாய்ந்து நின்று வா என்று கையை நீட்டி என்னை அணைத்துக் கொண்டு முத்தமிட்டு, இங்க வாங்களேன், அருணா வந்துட்டா என்று அப்பாவை அழைத்த அம்மா இன்னும் கூட என் கண்ணுக்குள்ளேயே. கரும் பச்சை புடவையும் ரவிக்கையும் நடுவகிடெடுத்த சுருட்டு தலை முடியில் பந்தாய் பூ குவிந்த மோவாய் மொட்டு மாதிரி வாய், அதில் நிறைந்த மனசை காட்டும் பூரண சிரிப்பு, லேசாய் தூக்கின அழகான மூக்கு, அப்புறம் அந்த கண்கள், அதில் சந்தோஷத்தையும் சிரிப்பையும் கனிவையும் தவிர வேறு எதையாவது நான் பார்த்ததுண்டாமா? வேறு யாதாவது தோன்றும் விதத்தில் அப்பாதான் நடந்து கொண்டிருக்கிறாரா? உணர்வுகளை அதிகம் வெளிக்காட்டாதவர் என்றாலும் கூட ஒரு சின்ன சிரிப்பில், கண் சிமிட்டலில் அவர் உணர்த்திய அன்புதான் அம்மாவை அப்படி உசத்தியாய் ஆளாக்கி இருந்தது. தீர்க்கமான கண், மூக்கு, மெல்லிய உதடுகள், 40க்கு மேலாகியும் கூட அடர்த்தியும் கருமையும் குறையாத கிராப்புடன் அம்மா பக்கத்தில் அவர் நின்றால் பார்த்தீங்களா எங்களை என்று போவோர் வருவோர் கண்களை அந்த காட்சி கட்டி இழுக்கும். அதிலும் வெளியூரில் படிக்கச் சென்று லீவு நாட்களில் மட்டும்தான் சேர்ந்து இருக்க முடிந்த நிலை வந்ததாலோ என்னவோ, வருஷத்துக்கு ஒரு முறையாவது இல்லை 2 முறையோ வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அப்பாவை அம்மாவை அந்த அன்பை அணு அணுவாய் ரசித்து அனுபவித்திருக்கிறேன். எப்போதுமே நறுவிசாய் இயங்குகிற அம்மா எனக்காக கூடுதல் கவனத்தோடு செய்யும் சமையலை, ஊரின் ஒரே பொழுதுபோக்கான சினிமா கொட்டகைகளை மூவருமாய் படையெடுத்ததை, நெடுஞ்சாலையில் வாக் போவதாக சொல்லிக்கொண்டு சர் சர் என்று பறக்கும் வாகனங்களை விமர்சித்தபடி நின்றதை, எண்ணெய் தேய்க்கிறேன் பேர்வழி என்று அம்மா என் தலையை உருட்டி தட்டும் 1 மணி நேரமும் அம்மாவின் இடுப்பை அணைத்தபடியே சுகமாய் அமர்ந்திருந்ததை, தலையணை மடிமேல் பரத்தி வெற்றிலையை ஈரம் போக துடைத்து துடைத்து அம்மா மடித்து கொடுக்க, அப்பா ரொமாண்டிக்காக இருக்குல்ல என்று கண் சிமிட்டி சிரித்தபடியே வாங்கி வாயில் போட்டதை, அவர்களின் இரட்டை கட்டிலேயே மூவருமாய் படுத்து விடிய விடிய பேசினதை, இன்னும் 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 எத்தனையோ அந்த வீடு தந்த உன்னத அனுபவங்கள் தான் எத்தனை எத்தனை. அத்தனையும் வீடு தந்ததா? என் அம்மா அப்பா என்ற மனிதர்கள் தந்ததில்லையா? சட்டென்று உதட்டில் புன்னகை ஒன்று ஓடியது. எனக்கென்னவோ அந்த வீட்டின் ராசியால் தான், அந்த சூழ்நிலையால் தான் அத்தனை சிறப்புகளையும் முழுமையாக உணர்ந்தேன் என்று தோன்றுகிறது. நகரங்களின் பரபரப்பும் ஓய்வில்லாத வாழ்க்கையும் சராசரி அனுபவங்களையும் தானே எவரையுமே ருசி பார்க்க வைக்கின்றன. அந்த வீட்டில் செலவழித்த வருஷங்கள் வாழ்க்கையின் அன்பின் வேறு ஒரு பரிமாணத்தை எனக்கு உணர்த்தியது உண்மைதான். அது அப்படியே நீடித்து நிலைத்திருக்க கூடாதா? படிப்பு முடித்து வேலை கிடைத்த சந்தோஷத்தை முழுமையாக கொண்டாடக்கூட விடாமல் எது அப்பாவின் இருதயத்தை தாக்கி அவரை பழிவாங்கியது? ஒரு குடும்பத்தின் நிம்மதியை அளிக்க அம்மாவின் பிரசன்ன முகத்தை இருட்டாக்க கடவுளுக்கு எப்படி மனம் வந்தது? பதில்கள் இல்லாத கேள்விகள் இவை. அப்பாவோடு வந்து நுழைந்த வீட்டில் இருந்து அவரை தன்னந்தனியாய் வெளியே அனுப்பிவிட்டு புது வேலையை ஒப்புக்கொள்கிற சாக்கில் அம்மாவும் நானும் வெறும் நினைவுகளின் துணையோடு ஹைதராபாத் போனோம். அங்கிருந்து டிரான்ஸ்பரில் இப்போது மெட்ராஸ் வருவதற்குள் பல வீடுகள் மாறியாகிவிட்டது.
எந்த மாற்றத்திலும் பழகின வீட்டை விட்டு போகிறோமே என்று தற்காலிகமாக ஒரு வேதனை ஏற்பட்டு அது ஓரிரு நாட்களில் மறைந்தும் போகும். ஆனால் இந்த வீட்டின் நினைவு மட்டும் ஏன் மறையவில்லை, ஏன் குறையவில்லை? நினைத்தாலே மனசுக்குள் நிதானமாய் வண்ண வண்ண பட்டாம்பூச்சிகள் பறக்கும், வானவில் தோன்றும், நீரூற்றுக்கள் உயரே உயரே எழுந்து பன்னீர் தெளித்த மாதிரி சிலிர்க்க வைக்கும். அவ்வப்போது மனசுக்குள் தோன்றும் ஏக்கத்தில் உடனே சென்று அந்த வீட்டை பார்த்துவிட்டு வர துடிக்கும். ஆனால் யதார்த்த வாழ்க்கைக்கு கஷ்டப்பட்டு திரும்பிக் கொண்டிருக்கும் அம்மாவிடம் இந்த ஏக்கத்தை வெளிப்படுத்தி அவளிடமும் சலனத்தை உண்டாக்க ஏனோ மனசில் தெம்பில்லை. ஆனால் சரிதான் போ, நீ அந்த பேச்சை எடுக்காவிட்டால் எனக்கு தோன்றாதா என்ன என்று உன் முகம் உணர்த்தியதை 2 நாட்களுக்கு முன்பு புரிந்து கொள்ள முடிந்த போது ஒரு பக்கம் வேதனையாகவும் மறுபக்கம் சந்தோஷமாகவும் இருந்ததம்மா. உனக்கும் அதே ஆதங்கம், ஏக்கம் இருக்கிறதா அம்மா? அந்த வீட்டையும் அதில் அனுபவித்த சொர்க்கத்தையும் நீ இன்னமும் மனசுக்குள் பூட்டி வைத்திருக்கிறாயா அம்மா? ஏன் என்னிடம் ஒரு தரம் கூட அதை காட்டவில்லை? நான் அதிகமாய் துக்கம் கொள்வேன் என்று நினைத்தாயோ, அல்லது நினைப்புகளின் வலுவில் மூழ்கி போய் விடுவோம் என்று நீயே பயந்தாயா? திருச்சிக்கு போக வேண்டும் ஆபீஸ் வேலையாக, ஆனால் டிக்கெட் கிடைக்கவில்லை ரயிலில், பஸ்ஸில் தான் பயணம் என்ற போது எப்படி திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தாய்? அவ்வப்போது மேகம் மறைத்து மறைத்து செல்லும் சூரிய ஒளி மாதிரி உன் முகத்தில் சந்தோஷமும் வேதனையுமாய் மாறி மாறி பிரதிபலித்ததை நான் பார்க்கவில்லை என்று நினைத்தாயா அம்மா? ரயில் டிக்கெட் கிடைக்காமல் இல்லை, நான் வேண்டுமென்றே தான் பஸ்ஸில் போக போகிறேன். நெடுஞ்சாலையில் அன்பு நெஞ்சங்களின் சங்கமத்திற்கு ஒரு நினைவு சின்னமாக நிற்கும் அந்த வீட்டை பார்க்க விரும்புகிறேன் என்பதை உன்னிடம் சொல்ல எனக்கு வாயே வரவில்லை. அம்மா, நீயும் தான் ஆகட்டும், நம்ம வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வா என்று நேரடியாய் சொன்னாயா? உன் முகமும் வழக்கத்துக்கு மாறான பரபரப்பும் அந்த ஆசையை வெளிச்சம் போட்டு காட்டினவே தவிர நீயாக சொன்னாயா? நான் வேதனைப்படுவேன் என்று நினைத்தாயா அம்மா? இல்லை, அப்படிப்பட்ட உணர்வெல்லாம் எழாமல் நான் இறுகிவிட்டேன் என்று முடிவு செய்து விட்டாயா? அல்லது காய்ந்து பொறுக்கு தட்டி போன ரணத்தை கிளறி மறுபடி புண்ணாக்க வேண்டாம் என்பதால் அப்படி தயங்கினாயா? எதுவானால் என்ன, இதோ இன்னும் கொஞ்ச நேரம்தான், நான் நம் வீட்டை பார்க்க போகிறேன். பார்த்ததை அப்படியே கண்ணில் தேக்கி வைத்துக் கொண்டு 4 நாட்கள் சென்னை திரும்பி வந்ததும் உன்னிடம் கொட்டப் போகிறேன் அம்மா. ஜன்னல் கம்பிகளில் முகத்தை சாய்த்து பார்வையை கூர்மையாக்கினேன். வெளியே இன்னும் சாம்பலாய் வெளிச்சம் மிச்சம் இருந்தது. ஊர் நெருங்குவதற்கு அடையாளமாக டீ கடைகளும் பரோட்டா ஸ்டால்களும் பிரகாசமாக விளக்குகளுடன் கண்ணில் பட துவங்கின. வீட்டை தாண்டி கொஞ்சம் சென்றதும் ஒரு உணவு விடுதி முன் 1/4 மணி போல வண்டி நின்று கிளம்புவதற்குள் பொடி நடையாய் சென்று வீட்டை கிட்டத்தில் பார்க்கும் அவகாசம் கிட்டுமோ? கேட்டை ஒட்டி ஒரு பவளமல்லி செடி இருக்கும். சிகப்பு தண்டும் வெள்ளை நட்சத்திர இதழ்களுமாய் இருப்பதை மென்மையாய் பொறுக்கி மாலையாய் கோர்த்து சாமி படங்களுக்கு போடுவது வழக்கம். அதை ஒட்டி சிகப்பு பந்துக்களாய் பூக்கும் விருட்சி. வீட்டுக்கு பின்னால் கொல்லென்று பூத்து மனம் பரப்பும் மருதாணி. பக்கத்தில் வாழை. கொல்லை படிக்கட்டுக்கு எதிரில் துளசி மாடம். ஊருக்குள் நுழைந்து வெளிப்பட்ட பஸ் வேகம் எடுத்த போது எனக்குள் படபடப்பு அதிகரித்தது. உள்ளங்கையில் வியர்த்தது. இதோ இடது பக்கம் திரும்பி நெடுஞ்சாலையில் கலந்து விட்டால் 2 நிமிஷம். அதே செங்கல் தெரிய உடைந்திருந்த கடைகளின் சுவர்கள், அதே குட்டை தென்னை மரம், பாதி புதைந்திருந்த அதே மைல்கல், அதே மின்வாரிய ஆபீஸ், அதன் வெளிச்சத்தில் தெரிந்த அதே வரிசை வீடுகள், கடைசியாய் கொஞ்சம் தள்ளி அதே... இல்லையே, அந்த வீட்டை மட்டும் காணோமே. கவனக்குறைவாய் சரியாக பார்க்கவில்லையோ என்ற தவிப்புடன் எழுந்து ஜன்னல் வழியே தலையை நீட்டி பார்த்தேன். வேகமாக ஓடிய பஸ்ஸின் பின்னோக்கி சென்ற எந்த இடத்திலும் அந்த வீடு இல்லை. அந்த வீடு மட்டும் இல்லை. எங்கே எங்கே போயிற்று? சிரமப்பட்டு கூர்ந்து கவனித்த போது வீட்டை இடித்து குவித்து வைத்திருந்த கற்கள் கண்ணில் பட்டது. இடித்து விட்டார்களா? ஏன்? ஐயோ, ஏன் இடித்து விட்டார்கள்? அப்பா இறந்து போய்விட்டதாக போன் வந்த அந்த இரவு 2 மணியின் அதிர்ச்சியும் அழுகையும் இப்போது முட்டிக்கொண்டு கிளம்ப என்னையும் மீறி கேவி அழுதேன். சாப்பாட்டு விடுதி முன் பஸ் நின்று அத்தனை பயணிகளும் இறங்கி, நீங்க சாப்பிட வரலையாமா என்று கண்டக்டர் கேட்டது காதில் விழாதவளாய் கன்னங்களில் கண்ணீர் கோடு போட அமர்ந்திருந்தேன். வராமலே இருந்திருக்கலாம், பார்க்காமலே போயிருக்கலாம், வீட்டை இடித்தது தெரியாமலே வாழ்ந்திருக்கலாம். கடவுளே, எனக்கு ஏன் தெரிய வைத்தாய்? நினைக்க நினைக்க தாங்காமல் மருகின மருகல் அடுத்து வந்த 4 நாட்களிலும் குறையவில்லை.
ஏனோ தானோ என்று வேலைகளை செய்து 5ஆம் நாள் காலை ஊருக்கு திரும்பியதும் ஆட்டோ சத்தம் கேட்டு அம்மா வந்து கதவை திறந்தாள். திறந்த கதவில் சாய்ந்து நின்று வா என்று கையை நீட்டி அணைத்துக் கொண்டாள் அம்மா. நடு வகிடெடுத்த சுருட்டை தலைமுடி, குவிந்த மோவாய், மொட்டு மாதிரி வாய், லேசாய் தூக்கின அழகான மூக்கு. ஆனால் அந்த வாயில் சிரிப்பும் கண்ணில் சந்தோஷமும் தலையில் பூவும் எங்கே? போன வேலையெல்லாம் முடிஞ்சுதாருனா? ரயில வந்தியா இல்ல இப்பவும் பஸ் தானா? அம்மாவை பார்த்ததும் வெடித்து கொண்டு கிளம்பிய ஏமாற்றத்தை மிக முயற்சி எடுத்து அடக்க வேண்டியிருந்தது. தலையாட்டலை மட்டும் பதிவாக்கி விட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்ததும் அம்மா என் கூடவே வந்தாள். 4 நாட்களாக உருப்போட்டு வைத்திருந்த மாதிரி திடுமென போகும்போது ஞாபகப்படுத்தணும்னு நினைச்சேன். நம்ம வீட்டை பாத்தியோ என்றாள் தடக்கென்று அம்மா. எதிர்பாராமல் தாக்கப்பட்ட தினுசில் உடம்பு ஒரு தரம் உதறி போட்டது. சமாளித்துக் கொண்டேன். நிமிர்ந்து பார்த்தேன். இல்லம்மா, செங்கல்பட்டு வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருந்ததால மதுராந்தகம் வர்றப்போ தூங்கிட்டேம்மா. மறுபடி கண்ணு விழிச்சு பார்த்தப்போ உளுந்தூர்பேட்டை தாண்டிடுத்து. வழியே வரவழைத்துக் கொண்ட அலட்சியத்துடன் பதில் சொல்லிவிட்டு மறுபடி அம்மா எதையும் கேட்டு விடாமல் இருக்க, இன்னைக்கு சீக்கிரமா ஆபீஸ் போகணுமா, குளிச்சிட்டு வந்துடுறேன் என்று பேச்சை முடித்துக் கொண்டு அறைக்குள் போனேன். திரும்பி பார்க்காமலேயே அம்மாவின் முகத்தில் படர்ந்திருக்கும் ஏமாற்றத்தை என்னால் உணர முடிந்தது. ஏமாற்றம்தான். உன் சொர்க்கத்தை இடித்து தரைமட்டமாக்கி விட்டார்கள் என்கிற செய்தி உண்டாக்கும் வழியை விட, பெண்ணுக்கு தகப்பன் வாழ்ந்த வீட்டை பார்க்க கூட அக்கறை இல்லை என்கிற ஏமாற்றம் பரவாயில்லை அம்மா. சிவசங்கர் அவர்கள் எழுதிய பயணம் சிறுகதை முற்றும். இந்த கதையை படிச்சப்பவும் சரி, இப்ப நீங்க கேட்டப்பவும் கண்டிப்பா நம்ம மனசை ரொம்ப ரொம்ப பாதிச்சிருக்கோம். ஏன்னா ஒரு உயிரற்ற உடல் மாதிரிதான், ஒரு பொருள் மாதிரி தான் ஒரு வீடு. அது சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகைய வீடாக இருந்தாலும் சரி, அதுல குடி இருந்துட்டு நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா அந்த வீட்டு பத்தின நினைப்பு நம்ம மனசுல அழியவே அழியாது. அதுலயே நிறைய சந்தோஷங்களையும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை பரிமாறிக்கிட்டதும் எல்லாமே ஞாபகம் வர்றப்ப மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும். ஆனா அப்படி ஒரு வீட்டை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு கனவோட அந்த பொண்ணு பயணம் செய்யறா. ஆனா அந்த வீட்டுல அவளுக்கு நிறைய ஏமாற்றங்களும் ஏற்பட்டிருக்கு. அவளுக்கும் சரி, அவளுடைய அம்மாவுக்கும் சரி, அப்பா இறந்தது எல்லாமே அந்த வீட்டுல தான். சோ அந்த வீட்டை பார்க்கணும், அந்த நினைவு வந்து நம்ம திரும்ப மீட்டெடுக்கணுங்கிற மாதிரி அந்த பொண்ணு போறா. ஆனா அந்த வீட்டை நினைச்சு நினைச்சு அம்மா மறுகிட்டே இருக்காங்க, கூடவே அப்பானுடைய நினைவுல. சோ இந்த பயணம் சிறுகதை எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்க கருத்தை இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி. இன்னொரு கதையில பார்க்கலாம்.